ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். நம்மளோட விவசாய நிலத்தில் ஒரு வீடு கட்டுறதுக்காக பிளான் பண்ணோம். அதை ரொம்ப லோ பட்ஜெட்டில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு கான்கிரீட் போல் அப்புறம் சிமெண்ட் காம்பவுண்ட் வால் வச்சு இந்த 350 ஸ்கொயர் ஃபீட் வீட்டை வந்து கட்ட ஆரம்பித்தோம். இதுதான் அந்த கான்க்ரீட் பில்லர் இது. ஸோ இந்த பில்லரில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பேனல்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, எடுத்து அப்படியே மாட்டி விட்டுருவாங்க. ஸோ மாட்டின பிறகு இதோட ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி வரும். இது நம்ம வந்து கேட்டு வாங்கின மாடல். இது வந்து பிரிக் மாடல். இது ஆக்சுவலாக பிரிக் ஃபினிஷிங்கில் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இது எப்படி இது எந்த அளவுக்கு இது சேஃப்டி இது என்ன இது எப்படி இந்த மெத்தடு வந்து நிறைய பேருக்கு தெரியாது. சில பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியாது. இது எந்த அளவுக்கு சேஃப்டி இதோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் சொல்லுங்கள். என் பேர் செந்தில்குமார். இது வந்து ரெடிமேட் காம்பவுண்டு வந்து கம்பெனி அருப்புக்கோட்டையில் வச்சுருக்கேன். இது வந்து லோ காஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இடத்துக்கு உண்டான செட்டு வீடு இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். இது நீங்கள் வந்து இப்போ ஒரு வீடு கட்டுற மாதிரி செலவு போச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கிட்ட வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி செட்டு போடுறாங்க. இது நாங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் செலவு நான் பண்ணி கொடுத்துருக்கேன். இது சதுரடி 120 ரூபாய்க்கு நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சரிண்ணா, இது போடுறீங்க இந்த போஸ்ட்டு. இது போஸ்ட் வந்து ஃபுல்லாக கான்கிரீட் ஆகுது. ஃபுல்லாகவே காங்கிரீட்டு கம்பி கட்டி தான் போட்டு கம்பி கட்டி மற்ற மாதிரி எப்படி இருக்கும் இது ஃபியூச்சரில் அந்த மாதிரி ஃபியூச்சரில் கிராக்லாம் வராது. 20 வருஷத்துக்கு கம்பல்சரி இருக்கும். அதுக்கு கேரண்டி தரும். 20 வருஷத்துக்கு வருமா? 20 வருஷத்துக்கு கன்ஃபார்மாக வரும். 100%. 100% 20 வருஷத்துக்கு வரும். நாங்கள் வந்து மற்ற மாதிரி கம்பி இப்பெல்லாம் போனாங்க, சிறப்பு கட்டி தான் போட்டு ஏதாச்சும் பண்ணணுமா இதுக்கு? மெயின்டெனன்ஸ் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இது எப்படியா சிமெண்ட் எப்படியா அதே தான். இதை வந்து மெயின்டைன் பண்ண தேவையில்லை. என்ன முடிஞ்சால் வெளியே அடிச்சுக்கலாம். இது ஒன்றும் இல்லை. இந்த பேனல்ஸ் தான் எப்படி உங்களுக்கு? இந்த பேனல்ஸோட லைஃப் எப்படி? இந்த ஃபுல்லாகவே வந்து ஒரே கலவை ஒரே இதில் பண்ணுறது தான். ஓகே, அது ஒரே மெட்டீரியல் தான். இது வந்து எப்படி பார்த்தாலும் இங்கே இது 15 நாள் 20 நாள் வந்து தண்ணிக்குள்ள ஊற வச்சு தான் கொண்டு வந்துடும். அப்படியா? இந்த க்யூரிங் முடிச்சுட்டு தான் நீங்கள் 20 வருஷத்துக்கு நம்ம வந்து கம்பல்சரி கேரண்டி தரேன் இதுக்கு. இது நான் ஒரு 15 நாளைக்கு இதை ஊற வச்சுருப்போம். இதை 15 நாளைக்கு வச்சுட்டு இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொண்டு வந்து போட்டு தரும். ஸோ இது வந்து நீங்கள் பில்லர்ஸ்லாம் வந்து ஒரு 2 அடி ஆழத்துக்கு நோண்டி இந்த மாதிரி காங்கிரீட் போட்டு நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து சேஃப்டியான ஒரு சேஃப்டி தான். இதனால வந்து யாருக்கும் காஞ்சி அந்த மாதிரி இல்லை. சில பேர் சொல்லுவாங்க இது சரிப்பட்டு வராது. ஆனால் எங்களுக்கு தான் தெரியும் இதோட இது. சரிண்ணா, இப்போ மழை வந்து ஜோராக வருது அப்படி சொன்னால் வந்து வாட்டர் லீக்கேஜ் வர வாய்ப்பு இருக்கா? இல்லை, இதுக்கு தான் நாங்கள் இப்போ உள்ளே வந்து பூசி கொடுத்துருவோம்ல. உள்ளே பூசி கொடுத்தா எந்த வாட்டர் லீக்கேஜும் வராது. அதில் நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறோம்ல, அந்த வீடு கட்டுறோமா வீடே தான் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, நம்ம அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சேம் சேஃப்டி நமக்கு எதுலேயும் நம்ம வந்து ஃபீல் பண்ணி இதில் பண்ணிக்கலாம். நீங்கள் எதை வேணால் பண்ணிக்கலாம். மேலே வந்து நீங்கள் ஓடு வச்சுக்கலாம், இது போட்டுக்கலாம். ஷீட்டு போட்டு சென்ட்ரிங் மட்டும் போட முடியாது. மற்றபடி நீங்கள் எதை வேணால் பண்ணிக்கலாம். அதில் இது இப்போ நாங்கள் நேற்று கொண்டு வந்தோம்னா இன்றைக்கி முடிச்சுட்டு வந்த வேலையை உங்களுக்கு வந்து ஒரு 2 நாளில் உங்களுக்கு ஒரு வீடு கிடைச்ச மாதிரி ஆகிப்போம். இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து அதில் பண்ண முடியாது. நீங்கள் இன்னைக்கு எடுக்க போனால் கொத்தனார் கூலி இதெல்லாம் சேர்த்தாலே இது எங்கேயோ போய் நிற்கிறோம். உங்களுக்கு குறைஞ்ச காசில் நான் பண்ணி கொடுத்தோம். லோ பட்ஜெட்டில் சேஃபாகவும் இருக்கணும், வேலையும் ஃபாஸ்ட்டாக நடக்கும். சுவர் கட்டுறவங்க 2 நாளில் அவங்க வேலையை முடிச்சுட்டாங்க. அடுத்த நாள் ரூஃப் போடுற வேலையை ஆரம்பித்தாங்க. ரூஃபு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹீட் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 50 mm பஃப் பேனல் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். ரூஃப் போடுறவங்களும் 2-3 நாள் அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வேலை ஆரம்பித்து ஒரு 12 நாள் வேலை முடிஞ்சிருக்கு. 12 நாள் கண்டினியூவாக ஒர்க் நடக்கலை. கொஞ்சம் கேப் விட்டு வேலை நடந்த நாட்கள்னு கணக்கு பண்ணோன்னா ஒரு 12 நாள் மட்டும்தான் வேலை நடந்திருக்கு. ஸோ ஒரு 90% ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. பாய், நமக்கு இன்னும் என்ன வேலை பெண்டிங் இருக்குது பாய் இந்த வீடு கட்டுறதுல? பெண்டிங்லாம் ஒன்றும் கிடையாது, வேலையை முடிஞ்சிச்சு மொத்தமாக. வெறும் கதம் மட்டும் தான் போடணும். சரி, அது போட்டால் வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறமா எலக்ட்ரிக்கல் வேலை பண்ணோம், அது பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாத்ரூமுக்கு ஷீட்டு போடணும், அது போட்டால் முடிஞ்சுது, அவ்வளோதான். வேற என்ன இருக்கு? அதான் இன்னும் ஒரு 3 நாள் ஒர்க் இருக்குது. ஆமாம், சின்ன வேலை தான் இருக்குது. இப்போ டோட்டலாக கணக்கு பண்ணோன்னா நம்ம வந்து ஒரு 15 நாள் ஒர்க்கில் வந்து நமக்கு இவ்வளோ நாள் வேலை இழுத்து இருக்காது தோஃபிக். நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருக்கும். நமக்கு இந்த பில்லர் வந்து 12 ஃபீட் பில்லர் கிடச்சிருந்துச்சுன்னு வச்சிங்களேன், நம்ம டேரெக்டாக அந்த ஷீட் அது மேலே வச்சுருப்போம், வேலையை முடிஞ்சிட்டு இருக்கோம். நமக்கு செலவே வந்து ஃபுல்லாகவே வந்து ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கும். இது நமக்கு 12 ஃபீட் கிடைக்கல, மொத்தமே வந்து 10 ஃபீட் தான் கிடச்சிது. 2 அடி வந்து உள்ளே போய் 8 அடி மேலே இருந்தது.
ஓகே. அது இல்லாமல் நம்ம தரையை ஏற்றுனோமா ஒரு அடி மேலே ஏறிச்சு, அப்போ 7 அடி தான். நம்ம ஷீட்டு போட்டோம் அப்படி சொன்னால் ஃபேன் இடிக்கும், நிறைய பிரச்சனை இருக்கும். நம்ம ஹைட் ஏற்றிட்டோம். அது இல்லாமல் ஹீட்டு டைட்டாக நிறைய இறங்கும். நம்ம ஆஸ்பெஸ்டாஸ் போட்டால் கூட உங்களுக்கு வந்து ஹீட் ஜாஸ்தியாகும் சொல்லி நம்ம பஃப் பேனலுக்கு மாற்றணும். ஓகே. ஸோ சைடெலாம் ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த ப்ளூ ஷீட் வந்து போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டோம், ஹைட்டை ஏற்றி. அதான் இதுதான் நமக்கு வேலை இழுத்துது. ஆக மொத்தத்தில் நம்மளுடைய இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை வந்து 15 நாள் டோட்டலாக. 15 நாளில் வேலை நடந்தது வந்து 15 நாள். ஃபஸ்ட்டு ஒரு நாளில் வந்து உங்களுக்கு வந்து பேஸ்மெண்ட் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. 2வது நாள் வந்து இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. 2 நாள் தான் இவங்க பண்ண வேலை. அதான் அந்த சிமெண்ட் வாலுக்கும் போலுக்கும் வந்து 2 days ஒர்க். 2 days ஒர்க்கு. அதுக்கப்புறம் இந்த பஃப் பேனல் மாற்ற இந்த ஆங்கிள் அடித்து பஃப் பேனல் மாற்றம் அதுவும் 2 நாள் பண்ணாங்க. அது ஒரு 2 நாள் ஒர்க்கு, 4 days. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து சிமெண்ட் பூச்சி வேலை, அதுக்கப்புறம் இங்கே கீழே அந்த தரை போட்டுருக்கிறது, இந்த ஒர்க்கு எல்லாம் ஒரு வாரம் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் ஆச்சு. இன்னொரு 3 days ஒர்க்கு நமக்கு பெண்டிங் இருக்குது. அதாவது 15 daysல இந்த 300 ஸ்கொயர் ஃபீட் 150 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 ரூமு, அதில் வந்து 2 பாத்ரூம். இந்த ஒர்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதில் ஒன்று வந்து ஆளுங்க தங்குறதுக்கான ரூம், இங்கே ஃபேமிலி யாராச்சும் வந்து தங்க வச்சு வேலை பார்க்குறதுக்கான ரூமு. ஒன்று வந்து நமக்கு வந்து ஸ்டோர் ரூம் ப்ளஸ் ஆஃபீஸ் ரூம் ப்ளஸ் வந்து ஸ்டோர் ரூமு ப்ளஸ் நம்ம தேவைப்பட்டால் நம்ம ஆஃபீஸ் ரூம் மாற்றிக்கலாம். 2ல் ஏதாச்சும் ஒன்று. ஓகே. இந்த வீடு கட்டுற வேலை இது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து இங்கே விவசாயம் பண்ண போகிறோம். பல விதமான பயிர்கள் வைப்போம், வெஜிடபிள்ஸ் வைப்போம், பழங்கள் வைப்போம், மரங்கள் வைப்போம். ஸோ அதை பராமரிக்கிறதுக்கு எப்போவுமே ஒரு 24 hours வந்து இங்கே ஆளுங்க இருந்தாகணும் ஒன்று. அதே மாதிரி இதை சேஃப்டி பண்ணுறதுக்கும் ஆள் இருந்தாகணும். ஸோ அவங்களுக்கு வந்து இங்கே தங்குற மாதிரி ஏற்பாடு இருந்தால் தான் எதாக இருந்தாலும் நம்ம டக்குன்னு பார்த்துக்க முடியும். ஆமாம், விவசாயம் பண்ணுறது அது மட்டும் முக்கியம் கிடையாது, அது பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இங்கே ஆள் இருந்தால் தான் நம்ம வந்து கரெக்டாக கண்காணிக்க முடியும், பராமரிக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து பல பயிர் போடுறோம் நம்ம. கரெக்டு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து எல்லாமே நேரில் இருந்து நம்ம வந்து கண்காணிச்சுட்டே இருக்கணும். நீங்கள் வேறு எங்கேயோ தங்கிட்டு நீங்கள் வந்து நான் விவசாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து செட் ஆகாது. நம்ம இந்த இடத்துல நம்ம இருக்கணும், நாம் இருக்கணும். அப்படி இல்லாட்டி நமக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆள் யாராச்சும் வந்து நம்ம இங்கே வந்து தங்க வைக்கணும். 2ல் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். தண்ணி பாய்க்கும் போது சம்டைம்ஸ் என்ன சொன்னால் சில ஏரியாவில் பாயும், சில ஏரியாவில் வந்து பாயாமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீர் பாசனம் வந்து கரெக்டாக கவனிக்கணும். எல்லா இடத்துலையும் வந்து கரெக்டாக சமமாக நீர் பாயுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 2வது வந்து பூச்சி தாக்குதல் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் நோய் ஏதாச்சும் டிசீஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதுவும் நம்ம வந்து கண்காணிக்க முடியும். இங்கே இருந்தால் தான் நம்ம வந்து அதெல்லாம் வந்து பார்க்க முடியும். 2வது இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பன்னிங்க ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு ஆள் இருந்து அதை உள்ளே வர விடாமல் தடுத்தா தான் நம்ம பயிர்களை வந்து பாதுகாக்க முடியும். நம்ம என்னதான் வேலி போட்டால் கூட அது வந்து பண்ணி என்ன பண்ணுவோம்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மண்ணை நோண்டி உள்ளே வந்துடும், ஆள் இல்லைன்னா செய்யும். ஆமாம். ஸோ நம்ம இருந்தோன்னா அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நம்ம கால்நடைகள், கோழி, ஆடு, மாடு எல்லாம் வளர்க்குறோன்னு சொன்னால் அதுக்கும் வந்து ஆள் இருக்க வேண்டியது கம்பல்சரி இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ இந்த எல்லா காரணங்களுக்காகவும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடியா வந்து மேக்ஸிமம் ஃபுல் டைமாக இங்கே இருந்து பண்ணுறது தான். இருந்தாலும் எங்களோட ஃபேமிலி நம்ம பார்க்க போவோம், ஒரு 3 நாள் 4 நாள் நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் எந்த வேலையும் வந்து நின்றக்கூடாது. ஆமாம். ப்ரொடெக்ஷனும் வந்து எதுவும் பாதிப்பு ஆகிடக்கூடாது. ஆமாம். ஸோ அந்த காரணத்துக்காக இந்த வீடை வந்து நாங்கள் ஒரு சின்ன கொட்டையாக கூட போடலாம். நம்ம எல்லாருமே வந்து இது மாதிரி வீடு கட்டணும்னு அவசியம் இல்லை. ஆமாம், சின்ன கொட்டையாக சிம்பிளாக பண்ண முடியுமோ பண்ணலாம். ஸோ அதனால தான் வந்து நாங்கள் இதை ரொம்பவே செலவு கம்மி பண்ணணும்னு நினச்சி தான் குறைச்சி பண்ணணும் எப்போ. ஆமாம். இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா சிமெண்ட் வால் தான், காம்பவுண்ட் வால் கட்டுற அந்த சோரில் தான் நம்ம வீடே கட்டியிருக்கிறோம். ஆமாம். இதுக்கு மொத்தம் ஆன செலவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 லட்ச ரூபா வந்து அந்த கான்கிரீட் போலுக்கும் அந்த சிமெண்ட் வாலுக்கும் சேர்த்து 1 lakh ஆச்சு. லேபர் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து 1 lakh ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த மேலே போட்ட ரூஃப் பேனல், பஃப் பேனல் வந்து 50,000 ஆயிடுச்சு நமக்கு. 50,000-60,000 இருக்கும். 60,000, 1,60,000 ஆயிடுச்சா. ஆமாம். அதுக்கப்புறம் இந்த சைடை அடைக்கிறதுக்கு அந்த ப்ளூ ஷீட்டு. ஆமாம், அந்த ப்ளூ ஷீட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு போட்ட வெல்டிங் ஒர்க்ஸ் இதெல்லாம் சேர்ந்து அது ஒரு 30,000-40,000. டோர்ஸு, எலக்ட்ரிஷியன் போகணும் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 2.5 லட்ச ரூபாயில் இந்த 350 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நமக்கு வீடு கிடச்சது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நாங்கள் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.